ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, என்னுடைய அருளாசியால் உனது வாழ்க்கையில் அற்புதம் நடைபெறும். உனக்கு ஏற்ற பரிசுகள் கிடைக்கும். இது நடந்தால் நீ அதிர்ஷ்டமுடைய நபரென்று எண்ணிக்கொள். என்னிடம் சரணடைந்து பார். உனக்கு நிச்சயம் வெற்றி உண்டு. நீ எதற்கும் கவலைப்படாதே என் தங்கமே. 2 நாட்களில் உனது கவலைகள் மறையப் போகிறது. இது உன் சாய்தேவனின் என் சத்திய வாக்கு தங்கமே. நன்றாக பேசுகிறவர்கள் எல்லாம் நமக்கு நல்லதை செய்வார்கள் என நினைக்காதே. தேளின் கொடுக்கில் மட்டுமல்ல, தேனியின் கொடுக்கிலும் விஷம் உள்ளது. அன்பு, கருணை, உள்ளம், இதைத்தான் நான் ஒவ்வொருவருக்கும் சொல்கின்றேன். இதை இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் சூரியன் உதயமாகிறான், உதித்தவன் மறைவான் என்பதும் உண்மை. செடியில் இருக்கின்ற பூக்கள் பூத்து குலுங்குது என்றால் அது ஒரு நாள் வாடப்போகுது என்று அர்த்தம். இந்த உலக நீதியை யாராலும் மாற்றிவிட முடியாது. விதை விதைக்கும் போதே அதன் அறுவடைக்கும் நாம் காலம் குறித்து விடுகிறோம். அது சாதாரண வயலாக இருந்தாலும் சரி, சாமானியன் வாழ்வாக இருந்தாலும் சரி, விதிப்படித்தான் நடக்கும். வருபவர்கள் எல்லாம் ஒரு நாள் போய்த்தானே ஆக வேண்டும். பிறப்பு, இறப்பு, இதில் எதுவுமே நம் கையில் இல்லை. வாழக்கூடிய இந்த சின்ன வாழ்க்கையை ஆனந்தத்தோடு வாழ்வதுதான் நல்ல வாழ்க்கை. இதுதானா வாழ்க்கை? இது தெரியாமல் என் வாழ்க்கையை தேவையில்லாமல் கண்ணீரில் கரைத்து விட்டேன் என்ற அளவில் உனது வாழ்வில் மாற்றங்கள் காணப்போகிறாய். அது நிச்சயம் மாறத்தான் போகிறது. உன்னுடைய கவலைகள் அனைத்தும் தீரும். என்னிடம் நீ ஆத்மார்த்தமாக இணைந்து பார். எப்பொழுதும் பாபா உன்னுடனே இருப்பதாக எண்ணி நீ வாழ்ந்து பார். நீ நடக்கும்போது உன்னுடனே நான் நடந்து வருகிறேன். நீ உறங்கும்போது என் மடியிலேயே தலை வைத்து உறங்குகிறாய். தொடர்ந்து இந்த விதமாக நீ எண்ணிப்பார். நான் எல்லாவற்றையும் இயக்குகிறேன் என திடமாக நம்பு. அப்பொழுது மிகுதியான பலனை நீ நிச்சயமாக அடைவாய். வியாழக்கிழமை மட்டும் எனக்கு உகந்த நாள் அல்ல. எல்லா நாளும், எல்லா நேரமும், எல்லா இடமும் எனக்கு உகந்ததே. என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் எல்லா இடமும் துவாரகாமாயியே. இப்பொழுது நீ இருக்கும் இடத்திலேயே என்னை வணங்கிப்பார். நம்பிக்கையோடு அழைக்கும்போது நான் நிச்சயமாக வருவேன். பொறுமையும் சகிப்புத்தன்மையுமே தைரியம். அதை நீ தொலைத்து விடாதே என் தங்கமே. எப்பொழுது பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் அது உன்னை கரை சேர்க்கும். நல்ல வாழ்க்கை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள். ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றும் ஜெயிப்பார்கள். பூக்களை எல்லாம் பூக்கள் என்றுதானே சொல்கிறோம். ஆனால் வாடிய பூக்களை வாடியது என்று தவிர்த்து விடுகிறோம். அதற்கு முன்னர் நறுமணத்துடன் புத்துணர்வுடன் இருந்ததை யாரும் நினைவு கூற மாட்டார்கள். தற்போதைய நிலைதான் அவர்கள் கண்களுக்கு தெரியும். அதனால் உன்னை வெறும் கண்களால் கவனித்து ஏளனமாய் கருதுபவர்களை நீ கண்டு கலங்காதே. உன்னை அகக்கண்களால் உணர்ந்து உன்னை நோக்குபவர்களுக்கு நீ விசுவாசமாக இரு. உன்னுடன் உன் சாய்தேவாய் இருக்கிறேன். வேண்டாததை நினைத்து மனதை குழப்பிக் கொள்ளாதே. வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறது. அதற்காக கவலைப்படாதே என் தங்கமே. அனைவருக்கும் இது போன்று நடப்பது இயல்பு. இவையெல்லாம் இன்னும் சில காலங்களில் முடிவுறப்போகிறது. உனது நிலை மாறப்போகிறது. மாறவில்லை என்றாலும் உன் சாய்தேவா நான் மாற்றுவேன். மனித வாழ்க்கையை சிறப்பான வரமாக மாற்றுவது எது? சாய் சொல்கிறார், மாடு, பறவைகள் போன்ற விலங்குகள் தங்கள் பிறப்பால் பெற்ற குணங்களை மாற்ற முடியாது. உதாரணமாக, சிங்கம் ஒரு கொடூரமான விலங்காக பிறக்கிறது. அது ஒரு கொடூரமான மிருகமாகவே வாழ்ந்து மடிகிறது. எலிகளை சிக்க வைத்து கொள்ளும் குணத்தில் பிறந்தது பூனை. இது இந்த குணங்களுடன் வாழ்கிறது. முயற்சி செய்யுங்கள். இந்த விலங்குகளால் தங்கள் கெட்ட மற்றும் கொடுமையான குணங்களை மாற்ற முடியாது. பூனையை மாற்றும் முயற்சியில் பூனையை நாற்காலியில் உட்கார வைத்து அதற்கு பால், தயிர் போன்ற சாத்விக உணவுகளை கொடுக்கலாம். ஆனால் எலியை பார்த்தவுடன் அது எலியை கொல்ல குதிக்கும். இப்படி கொடூர குணங்களுடன் பிறந்த மிருகம் நம்மால் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதை மாற்ற முடியாது. இருப்பினும் மனிதன் அப்படியல்ல. மனிதன் கொடுமையான குணங்களோடு பிறக்கலாம். ஆனால் அத்தகைய மனிதன் நல்லோருடன் நல்ல சூழலில் வாழ்வதன் மூலம் தன் குணங்களை மாற்ற முடியும். தாயின் வயிற்றில் பிறக்கும் அனைத்து உயிர்களிலும் மனித பிறவி பெறுவதே மிக கடினமானது என்று சொல்லப்பட்டிருப்பது இந்த சூழலில்தான். எனது அன்பு குழந்தையே,
விடியும் என்று காத்திருந்த நாட்கள் வெளிச்சத்தை பார்க்க தொடங்கும் முன்னரே மெல்ல மெல்ல இருள் நகர்வதை உணர்வோம். அதைப்போல உன் இருளான நாட்கள் மெல்ல மெல்ல உன்னை விட்டு நகர்வதை உணர்ந்து வருகிறாய். இந்த தருணத்தில் உனக்கு சில விஷயங்களை நான் உன் சாய் தேவா உணர்த்த வேண்டும். வெளிச்சம் வரும் வரை காத்திருந்த உன் பொறுமையை அதிகப்படுத்த இதற்கு முன்னர் துன்பத்தின் போராட்டத்தை சகித்து பொறுமையை மேற்கொண்டாய். ஆனால் இப்போது சொல்லும் பொறுமை என்பது உன் வளர்ச்சிக்கு நீ எடுக்கும் முயற்சியில் பொறுமையோடு செயல்பட என்பதாகும். துன்பத்தை தாண்டி நம்மால் வர முடியும் என்றிருந்த உன் நம்பிக்கையை உன் வெளிச்சத்திற்கு பின்பு நம்மால் உழைத்து ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு. கோபத்தை கட்டுப்படுத்த உன்னை சில விஷயங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே என்று கூறியிருந்தேன். ஆனால் இப்போது உன் வெளிச்சத்திற்கு உன் அலட்சியத்தையும் கோபத்தையும் உன் மனதில் எடுத்து பெரிதாக்கி கொள்ளாதே என்று கூறுகிறேன். உன்னை கோபப்படுத்தினால் அதை அமைதியாக கடந்து செல். அவர்கள் முன்னிலையில் உன் கோபத்தையோ அவர்களின் கோபத்தையோ ஒப்பிட்டு கடந்து செல்வதாக நினைத்து நீ எதிர்த்து சொல் கூறி அலட்சியமாகி செல்லாதே. உனது எண்ணங்கள் நீ கேட்டதைப் போலவே மாறத் தொடங்கியுள்ளது. அதை என்னுடன் கைப்பிடித்து கொண்டு சென்று பாதையில் பயணம் செய். மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது. நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள். புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசமும் என் அருளும் என் அன்பும் என் உயிரும் என் மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன். என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என் அருளும் ஆசியும் உனக்கு எப்போதும் உண்டு. நீ எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் அதை தீர்க்க யாரையாவது அனுப்பி வைத்து உன் கஷ்டத்தை நான் தீர்ப்பேன். உனக்கு பிரச்சனை வருகிற அளவுக்கு எதுவும் இருக்காது. நம் சாயப்பாவை நமது வழிகாட்டியாக நாம் அமைத்து கொள்வோமானால் நமது அனைத்து துன்பங்கள் கவலைகள் என்னும் கடலை எளிதாக கடந்து செல்லலாம். ஆற்றையும் கடலையும் கடப்பதில் நாம் மாலுமியை நம்பியிருப்பது போன்றே இவ்வுலக வாழ்வென்னும் கடலை கடப்பதில் நமது சத்குருவை நாம் நம்ப வேண்டும். தமது அடியவர்களின் தீவிரமான உணர்வையும் பக்தியையும் அவர் நோக்கி ஞானத்தையும் சாஸ்வதமான களிப்பேறு வகையையும் அவர்களுக்கு உரித்தாக்குகிறார். அந்தரங்கமாய் பிரமானந்த நிலையை எய்தியவராய் இருந்தார். பகிரங்கமாய் பிசாசை போன்று நடந்து கொண்டார். அந்தரங்கமாய் அவர் அத்வைதத்தை விரும்பினார். பகிரங்கமாய் உலகோடு கட்டுப்பட்டவராய் இருந்தார். சில நேரங்களில் அனைவரையும் பாசம் ததும்ப நோக்கினார். சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் மீது கற்களை விட்டெறிந்தார். சில சமயம் அவர்களை கடிந்து கொண்டார். சில சந்தர்ப்பங்களில் அவர்களை அன்புடன் அரவணைத்தார். அமைதியாகவும் பதட்டமற்றவராகவும் பொறுமையுள்ளவராகவும் நல்ல சமநிலையுள்ளவராகவும் இருந்தார். 5 அடி 3 அங்குல உயரமுள்ள மனிதனைப் போல் பாபா தோற்றமளித்தாலும் அனைவரின் இதயத்திலும் அவர் வாழ்வார். அந்தரங்கமாக அவர் பந்தமற்றவராகவும் அக்கறையற்றவராகவும் இருந்தாலும் பகிரங்கத்தில் பொதுமக்களின் நலத்தை விரும்பினார். அகத்திலே மிகவும் ஆர்வமற்றவராக இருப்பினும் புறத்தில் தமது பக்தர்களுக்காக ஆசைகள் நிரம்ப பெற்றவராக இருந்தார். உள்ளே சாந்தத்தின் இருப்பிடமாக அவர் இருப்பினும் வெளியில் இருப்பு கொள்ளாதவராய் இருந்தார். நம் சாயப்பா என்றும் நமக்கு நன்மையை மட்டுமே தந்தருள்வார். உன் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். உன் துயரங்கள், வியாதிகள், கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும். கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். செல்வம் பெருகும். உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டு இருக்கின்றேன். துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே. உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன். உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன். உனக்காக நிழலாக என்றும் நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் அப்பா நான் உனக்கு துணை நிற்பேன். உன் மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படுத்த பழகிக்கொள். அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும். அனைத்து துன்பங்களும் உன்னை விட்டு விலகும். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நீ முழுமையாக நம்பு. என் குழந்தையாகிய நீ எதற்கும் பயப்பட வேண்டாம். எல்லாம் நீ விரும்பியது போல நல்லதாகவே நடக்கும். இது உன் அம்மாவாக அப்பாவாக இருக்கும் இந்த சாய்பாபாவின் சத்திய வாக்கு. எல்லா மங்களங்களும் உனக்கு கூடிய விரைவில் விளையும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. பாபா அஷ்டமகா சித்தியை பெற்றவர். கண்ணில் விழும் தூசி அளவிலும் கூட சௌகரியமாக மறைந்து கொள்ளலாம். ஈயினுடைய உருவத்திலோ எறும்பினுடைய ரூபத்திலோ
புழுவினுள்ளோ பாபா சுலபமாக சஞ்சாரம் செய்தது இவ்விதமாகவே. அனிமா, மகிமா, லகிமா என்னும் அஷ்டமகா சித்திகளும் நவநிதிகளும் அவருடைய சந்நிதியில் கைகட்டி சேவகம் செய்தன. மனதில் இருக்கும் விஷயங்கள்தான் முகத்தில் பிரதிபலிக்கும். இன்று உன் முகத்தை பார்க்கையில் உன் மனதில் உன் கனவுகள் ஈடேறுவதைக் கண்டு நீ மகிழ்ச்சி அடைகிறதை என்னால் பார்க்க முடிகின்றது. உன் மனதில் என்ன சிந்தனைகள் இருந்தாலும் அவற்றை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இரு. உன் மனம் உனக்கு நேர்மையாகவும் உன்னை வெளியில் சித்தரிக்கும் உன் மனதிற்குள் எதிர்மறையாகவும் சாயலை வெளிப்படுத்தும். உன் மனதை ஒரு கோட்டில் வைத்துக்கொள். இன்பம் என்ற கோட்டின் மேல் பக்கத்திற்கு நீ சென்றாலும் நடுநிலையை மறவாதே. துன்பம் என்ற ஒன்று வரும்போதும் கோட்டிற்கு கீழ் உள்ள பக்கத்திற்கும் செல்லாதே. வாழ்க்கையில் நடுநிலையை கடைபிடித்து வாழ்பவர் நிச்சயம் ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள். வாழ்க்கையை நடுநிலையாய் கொண்டு செல்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் நீ யோசிக்கும் விஷயங்களில் நடுநிலையை எதிர்பார்க்காதே. இப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதிற்கு உனக்காக வைத்துக்கொள். அதை வெளியில் தேடினால் நீதான் வீணாக எதிர்பார்த்து ஏமாறுவாய். எதிர்பார்ப்பின் விளைவே நிறைய விஷயங்களின் பிரச்சனைகளுக்கான காரணமாகின்றது. அதை நீ ஒரு பொழுதும் செய்யாதே. உன் மனம் நிம்மதி இழந்து போவதற்கு நீயே இடம் கொடுக்காதே. உனக்கு நல்லது என்னதோ அதை மட்டும்தான் நான் உன் சாய்தேவா என்றும் செய்வேன். மற்றவர்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் செய்வேன். எனக்கு இவர்கள் அவர்கள் என்ற பேதமில்லை. உனக்கானது என்னிடத்தில் பொக்கிசமாக இருக்கின்றது. அதற்கான நேரத்தில் நிச்சயம் உன்னை வந்து சேரும். அதுவரை பொறுமையாக நம்பிக்கையுடன் காத்திரு. பிறரை ஒப்பிட்டு பார்த்து உன் சுயமதிப்பை நீ இழக்காதே. எல்லோரும் மனிதர்கள். ஆனால் ஆற்றல்களும் அவரவர் குணங்களும் செயல்பாடுகளும் வேறு ஆகும். அவர்களின் வாழ்க்கையில் கர்மாக்களின் பங்களிப்பு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் வேறுபடும். அதனால் வேண்டாததை யோசித்து உன் மனதிலும் புத்தியிலும் மாசை நிரப்பாதே. எல்லாம் உன்னை வந்தே சேரும். நீ வைரக்கல். உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரொளி போல வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகின்றேன். நீ இந்த துவாரகமாயி தாய் தேகத்திலும் குருதியிலும் இருந்து பிறந்த என் உயிரே, நீதான் என் பிள்ளையே. உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை பெறுவாய். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். சாயப்பா என்று என்னை நீ மனதார வணங்குகிறாய். பிறகு எதற்காக பயப்படுகிறாய்? பயம் தேவையில்லாதது. சாயப்பா, நான் அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன். எந்த ஒரு காரியத்திலும் உனக்கு நம்பிக்கை இருந்தால்தான் உனது வேலை நடக்கும். மிகப்பெரிய திட்டங்களை தீட்டாதே. அப்படி செய்தால் நீ சிக்கலில் அகப்பட்டு கொள்வாய். எதற்காக இவ்வளவு கஷ்டங்களை நீ எனக்கு தந்திருக்கிறாய் என்று அடிக்கடி என்னை நீ கேட்பாய். நான் உனக்கு கஷ்டங்களை என்றும் தந்திர நினைத்தது கிடையாது. அனுபவங்களை தரவே நினைப்பேன். உன்னால் முடியாத போது கை நீட்டி நான் இழுத்து கொள்வேன். இப்போது எதுவெல்லாம் உனக்கு நடக்கிறதோ அவையெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை. அதைத்தான் விதி என்பார்கள். தோல்வி வருவது போன்ற நிலை ஏற்பட்டாலும் அதை என்னுடைய அருள், நீ செய்கின்ற புண்ணியம் போன்றவற்றின் பலன் ஆகியவற்றின் பலத்தால் தவிர்த்துவிட முடியும். இதைத்தான் விதியை மாற்றுவது என்பார்கள். உனக்கு இந்த விதியை மாற்றும் இயல்பு எனது அருளால் இயற்கையாகவே அளிக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்துவிட்டாய். உன் கண்ணீர் துக்கமெல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்திருக்கிறாய். என் தங்கமே, நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்து கொண்டு இரு என்று ஆலோசனை கூறினேன். ஆனால் நீயோ, அப்பா, எனக்கு இதெல்லாம் சாத்தியப்படாது, நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் என்று என்னை வற்புறுத்தி கேட்கிறாய். நான் என்ன செய்வது? அதுவரை எனக்கு நீ கண்டிப்பாக உதவ வேண்டும் என்று கட்டளை போடுகிறாய். நிச்சயமாக உன்னை உன் சாயப்பா தாங்குவேன். உனது வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன். இந்த மாற்றம் மற்றவர்களின் கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே நீ உயர்த்தப்படுவாய். அப்பா, உங்கள் அருள் எனக்கு எப்போது கிடைக்கும்? நான் படும் வேதனையை பாருங்கள் அப்பா. என்னால் முடிந்தவரை சுமந்து விட்டேன் என்று நீ கூறுவதை நான் கேட்டு ஓடி வந்து விட்டேன் தங்கமே. மனம் தளராதே, காத்திரு, பொறுமையாக இரு. நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன். பக்தி செய்வது என்பது காவி அணிவது, மந்திரங்கள் ஜெபித்து கொண்டிருப்பது, பூஜை புனஸ்காரங்கள் செய்வது மட்டுமல்ல. கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை வைப்பதும் அவனே சரணம் என்று இருப்பதுமே கடவுளுக்கு விருப்பமான பக்தி.
பக்தி செய்வது என்பது ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும். கடவுள் என்பது இருக்கிறதா இல்லையா என்ற விசாரணைக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும். இதை விளக்கும் ஒரு சிறிய கதை ஒன்று சொல்கிறேன் கேள். ஒரு ஊரில் 2 பக்தர்கள் இருந்தார்கள். ஒருவர் சாதாரண தொழிலாளி. வீட்டில் சாமி படத்துக்கு விளக்கேற்றி கும்பிட்டுவிட்டு அவர் வேலையை கவனிக்க சென்று விடுவார். எல்லாம் கடவுள் செயல் என்பதில் உறுதியாக இருப்பவர். நிம்மதியான வாழ்க்கை அவருக்கு. இன்னொருவர் பெரிய செல்வந்தர். பெரிய பங்களாவில் ஆடம்பரமாக வசிப்பவர். தினமும் குளித்து கோவில் அர்ச்சகரை அழைத்து பூஜை வழிபாடுகள் செய்பவர். இருந்தும் ஏனோ செல்வந்தர் நிம்மதியில்லாமல் இருந்தார். பூலோகத்தில் இதை கவனித்த நாரதர் விஷ்ணுவிடம் சந்தேகம் கேட்டார். அதற்கு விஷ்ணு, நீங்கள் பூலோகம் செல்லுங்கள். என்னுடைய 2 பக்தர்களையும் சந்தித்து என்னை விஷ்ணு அனுப்பி வைத்துள்ளார். மேல் உலகில் இப்போது விஷ்ணு ஓர் ஊசியின் காது வழியாக யானையை நுழைத்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்டு வரச் சொன்னார் என்று சொல்லுங்கள். அவர்கள் சொன்ன பதிலை அப்படியே என்னிடம் வந்து கூறுங்கள். நீங்கள் கேட்ட சந்தேகத்திற்கு அதில் பதில் இருக்கும் என்றார் விஷ்ணு. நாரதர் செல்வந்தர் வீட்டுக்கு சென்றார். பூஜையில் இருந்த அவரிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு விஷ்ணு சொன்னதை அப்படியே சொன்னார். அதை கேட்டு கலகலவென சிரித்த செல்வந்தர், அது எப்படி முடியும்? ஊசி துளையில் யானையை நுழைப்பது நடக்கிற காரியமா என்றார். அடுத்து தொழிலாளி பக்தரிடம் சென்றார் நாரதர். விஷ்ணு சொன்னதை சொன்னார். இதெல்லாம் பெரிய விஷயமா அந்த கடவுளுக்கு? ஒரு பெரிய ஆலமரத்தை ஒரு விதைக்குள்ளடக்கியவர். இந்த உலகத்தை வாய்க்குள் விழுங்கி காட்டியவர். விஷ்ணுவின் சக்தி அளவிடக்கூடியதா என்ன என்று சொல்லி வியந்தார். 2 பக்தர்களின் பதிலை அப்படியே விஷ்ணுவிடம் நாரதர் சொன்னார். உண்மையான பக்திக்கு சந்தேகம் வராது. பூரண நம்பிக்கையும் இறைவனே கதி என அடைக்கலமாவதுதான். அது அந்த ஏழைக்கு இருந்தது. அதனால் அவன் நிம்மதியாக இருக்கின்றான். செல்வந்தனுக்கு சந்தேகம், விசாரணையெல்லாம் இருப்பதால் குழப்பம். குழப்பமுள்ள மனதில் எப்படி நிம்மதி ஏற்படும் என்றார் விஷ்ணு. அதே போல சந்தேகம் இருக்கும் இடத்தில், சந்தேகம் இருக்கும் மனதில் சாயப்பாவிற்கு இடம் கிடையாது. சாயப்பாவை நம்பி நமது முழு பாரத்தையும் அவர் மீது இறக்கி வைத்துவிட்டு நாம் அன்றாட பணியை செய்வோம். அவர் ஆக வேண்டியதை பார்த்து கொள்வார்.